இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய் வந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து எடுப்போராக. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் இரக்கம் நமக்கு உண்டாகட்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் நமக்கு துருகமாய் இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். 66வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். அதுல 12, 13, 14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது மாபெரும் உன்னதமான வாக்குத்தத்தம். தேவன் நம்மை நினைவு கூர்ந்து அவர் நம்மை எப்படியாக மகிமைப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த சித்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம் இது. தேவன் இந்த வாக்குத்தத்தின்படியாய் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு தேற்றுதலை தேவன் நமக்கு கொடுப்பாராக. எல்லாரும் சுகபலத்தோட, எல்லாருடைய எலும்புகளும் பசும்புல்லை போல செழிப்பாய் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அவருடைய ஊழியக்காரரிடத்துல அவருடைய மகிமையின் கரம், அவருடைய ஊழியக்காரர்கள் மேல அவருடைய மகிமையின் கரம் இருக்கும். அவருடைய அந்த ஊழியக்காரர் சத்துருக்கள் மேலே அவருடைய சினம் இருக்கும் என்று இங்கே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அன்பான தேவஜனமே, இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் நம் மேல பொழிந்தருளப்படுவதை குறித்து நித்திய ஜீவ நதி நம்முடைய இருதயத்திலே பாய்ந்தோடும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம் தான் இது. அதுல 12ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்வது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போல. இந்த நதி என்பதுதான் எருசலேம். அதுதான் ஃப்ளோ அஸ் வாட்டர். எருசலேம் என்று சொன்னால் ஷாலோம். எருசலேம் என்பது ஃப்ளோ அஸ் வாட்டர். அது ஜீவன் நதியாய் பாய்ந்தோடுவது. அந்த ஜீவன் நதியாய் பாய்ந்தோடுவது என்பது நம்முடைய சகோதரர்களுடைய தாகத்தை தீர்ப்பது. நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரியவர்கள் என்றால் எந்த ஒரு பொறாமையும் எந்த ஒரு வாக்குவாதமும், யார் மேலும் எந்த ஒரு கசப்பும் இல்லாத ஒரு நல்ல சமாதானமான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை இது. ஒரு செழிப்பு என்று சொன்னால் அது ஒரு யார் மேல் எந்த கசப்பும் இல்லாமல் சமாதானமா இருப்பது. ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்பது சமாதானத்தின் நகரம். அது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியல் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காண்பிக்கிறது. ஒரு தாய் எப்படி தேற்றுவாளோ அதே போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உலகத்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படுகிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யறோம்னா இந்த உலகத்தால நியாயந்தீர்க்கப்படுகிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம எதை செய்தாலும் அதை குறித்து நாம் நியாயந்தீர்க்கப்படுகிறோம். நம்முடைய குடும்பத்தாரால, நாம் பழகி கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில நாம செய்கிற கிரியைகளுக்கு கமெண்ட் வரும். உதாரணத்துக்கு நீ சாப்பாடு சரியா செஞ்சிருக்கிற, இல்ல சாப்பாடு சரியா செய்யல, நீ சரியா குழம்புல உப்பு போடலை, நீ சரியா உப்பு போட்டிருக்கிற, அல்லது நீ நல்லா துணியை துவைச்சிருக்கிற, அல்லது இந்த வேலையை நீ சரியா செஞ்சிருக்கிற. இந்த மாதிரி ஒரு சில நம்ம செய்கிற எல்லா செயல்களிலுமே நமக்கு ஒரு கமெண்ட் வந்துகினே இருக்கும், நமக்கு ஒரு தீர்ப்பு வந்துகினே இருக்கும். அது ஜனங்களால், நியாயப்பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களால் நியாயந்தீர்க்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்படி நியாயந்தீர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும்போது சில வேலைகள் சொல்றது அநேக நேரத்துல அவர்கள் தீர்க்கிற அந்த தீர்ப்பு நம்முடைய இருதயத்தை உடைக்கும். அவங்க சொல்ற அந்த வார்த்தை நம்முடைய மனசை காயப்படுத்தும். என்னடா இது, நம்ம நல்லது நினைச்சு தானே செஞ்சோம், ஆனா இது நம்மளை இந்த மாதிரி இது எதிர்த்து பேசிட்டாங்களே, அல்லது நம்ம மனசை பாதிக்கிற மாதிரி
செஞ்சுட்டாங்களே, நம்ம செய்யற எந்த காரியமே உங்களுக்கு பிடிக்கலையே. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள மனைவி செய்யற எல்லா காரியத்தையுமே கணவன் நல்லா என்னை புகழ்ச்சியா பேசணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும்போது உள்ளம் உடையும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நாம் தேவனை அறியாதிருக்கும் போது, ஜனங்களால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது, நம்முடைய குடும்பத்தாரால் நியாயந்தீர்க்கப்படும் போது நம்முடைய இருதயம் உடைக்கப்படும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய எலும்புகள் செழிப்பா இருக்கும். இந்த எலும்பு என்பது அது ஆத்துமாவை காண்பிக்கிறது. நம்முடைய ஆத்துமா செழிப்பு. ஏன்னா எலும்புல தான் ரத்தம் ஊறுகிறது. எலும்பு மஜ்ஜையில தான் ரத்தம் உற்பத்தி ஆகிறது. நம்முடைய ஆத்துமா ரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. கர்த்தர் இங்கே சொல்றார், நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழும். யாரு என்ன நியாயம் தீர்த்தாலும், யாரு என்ன எதை பத்தி பேசினாலும், நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளை பத்தின தீர்ப்புகள் நமக்கு எதிராகவே இருந்து கொண்டே இருக்கும். ஆனா செத்துட்ட பிற்பாடு, ஐயோ அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா, அவர் என்னென்னலாம் பண்ணுவார் தெரியுமா சொல்லிட்டு அப்படி அநேர்த்திக்கு புகழ்வாங்க. செத்து போன பணத்தை புகழ்வான். ஆனா உயிரா இருக்கிற வரைக்கும் சாவடிச்சுக்கினே இருப்பான். நாம என்ன சொல்லாமா? இதுதான் உலக வாழ்க்கை. அவங்க அவங்க உயிர் போற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனால் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, யாரு என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் நம்முடைய இருதயத்தை அது பாதிக்காது. நம்முடைய மனசுக்குள்ள நித்திய சமாதானம் இருக்கும், நித்திய மகிழ்ச்சி இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா நம்முடைய அப்பாவை கண்டுவிட்டது. நம்முடைய அப்பாவோடு உறவில் இருக்கிறோம். நம்முடைய அப்பா யார் என்றால், சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன். அவருக்கே என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. அவருக்கு எப்படியெல்லாம் மகிமையை சேர்க்கலாம், என் பிதாவின் சித்தத்தை எப்படியெல்லாம் நான் செய்து முடிக்கலாம் என்பதுதான் ஜீவ நதி. அதுதான் இந்த சமாதான நதி. எது எங்க அப்பாவுக்கு பிரியம், என் பிதாவுக்கு எது சித்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த புத்தி, இந்த புத்தி, தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பது, தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிப்பது ஞானம். இந்த ஞானம் நமக்குள்ளே வந்துவிட்ட பிற்பாடு புத்தி செயல்பட வேண்டும். புத்தி என்பது தேவ சித்தத்தை செய்வது. ஞானம் இருக்கிறது, அதை செய்வதற்கு பலன் வேண்டும். ஆக இந்த புத்தி நமக்குள்ள வரும்போது நமக்குள்ள மனமகிழ்ச்சியை தேவன் கொடுக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அவர் நம்முடைய தேற்றரவாளன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து இந்த புத்தியை கொடுப்பார். எதை எப்படி செய்யணும், அது ஷார்ப்பா இருக்கும். அது ஞானமாய், அது புத்தியாய் நம்ம செயல்படுவோம். யாருமே நம்முடைய செய்கையை குறித்து யாருமே எதிர்மறையான தீர்ப்பு சொல்ல முடியாது. இது ஒரு மாபெரும் உன்னத அனுபவம். ஏன்னா பொதுவாகவே எல்லா மனுஷனும் மனுஷீக ஆவியில, உலக வழக்கத்தின்படி மாம்சீக அறிவில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மாம்சீக புத்தியில அவன் செயல்படுத்துகிறான். ஆனால் தேவ சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு தேவ ஞானமும் தேவனுடைய அந்த புத்தியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது மூலமாய் நாம் தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துல எல்லாவற்றையும் பர்ஃபெக்ஷனா செய்வோம். ஐயோ சாரி, நான் தெரியாம செஞ்சுட்டேன், நான் மதியீனமா செஞ்சுட்டேன், நான் புத்தியீனமா செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, அப்படியெல்லாம் இருக்கவே இருக்குது. ஷார்ப்பா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தை தேற்றி நம்மை மகிமையாய் நடத்துவார். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியை இங்கே காண்பிக்கிறார். முதல்ல நீங்க இது எப்படி நடத்தும் அப்படின்னாக்கா, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை நமக்குள்ள செயல்படும் போது தான் இந்த புத்தியோடு செயல்படக்கூடிய அந்த ஒரு மகிமை நமக்குள்ள வெளிப்படும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவன் விவேகி, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எண்ணப்படுவான். ஆக இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த ஞானம், இந்த விவேகம் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து ஒரு தாய் போல தேற்றுகிறார்.
அவர் எப்படி தேற்றுகிறார் என்றால், என்னுடைய இருதயத்துக்குள்ள பிதாவின் சித்தம், பிதாவுக்கு பிரியமானவைகள், அது என்ன? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாண தேவனுடைய வார்த்தைகளை எப்படி கை கொள்ளலாம் என நியாயப்பிரமாணம். அன்பு, இந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தலாம் என்று சொல்லி தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த சமாதானம் என் இருதயத்துக்குள்ள ஒரு நதி போல பாய்ந்து ஓடும். அது மாத்திரமல்ல, ஜாதிகளின் மகிமை, ஜாதிகள் எல்லாரும் என்னை மகிமைப்படுத்துவார்கள். எவ்வளவு ஞானமா புத்தியா செயல்படுத்துறாங்கப்பா இவங்க. ஆமென். எவ்வளவு ஜாதிகளின் மகிமையை புரண்டு புரண்டு ஓடுகிற ஆற்றை போல எல்லாரும் நம்மை எவ்வளவு ஷார்ப்பா, எவ்வளவு புத்தியா இவர்கள் செயல்படுகிறார்கள். இந்த புத்தி இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? இவர்களுக்குள்ள மாத்திரம் எப்படி இந்த விசேஷித்த வல்லமை இருக்கிறது? அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை. ஒரு தாய் போல நான் உன்னை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமாகிய சபையிலே தேற்றப்படுவீர்கள். ஏனென்றால் உங்கள் இருதயத்துக்குள்ள சமாதானம் நதியை போல ஓடுகிறது. அந்த 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 நதி எல்லா இடத்திலும் தேவ சித்தம், எல்லாரையும் குளிரச் செய்கிற மனசை, எல்லாரையும் புத்துணர்ச்சி ஆக்குகிற, எல்லாருடைய இருதயத்தை குதூகலிக்க செய்கிற, அதுதான் இந்த சமாதான நதியை போல புரண்டு ஓடுகிற அனுபவம். அதே மாதிரி ஜாதிகளின் மகிமை, எல்லாருமே இவங்களுக்குள்ள ஒரு விசேஷித்த ஞானம். இவர்கள் மனுஷர்களை விட தேவர்களை போல செயல்படுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மகிமையை கொடுப்பார். அது எப்படி கொடுப்பார் என்றால், எப்படி ஒரு தாய் தாம் பெற்ற குழந்தைய முதல்ல தன்னுடைய மார்பல அணைத்து பால் கொடுப்பாலோ, அது ஒரு ஸ்டேஜ். அடுத்தது இடுப்பில வைத்து சுமக்கப்படுவது ஒரு வளர்ச்சி. குழந்தை இடுப்புல எப்போ உட்காரும்? இடுப்புல எப்போ உட்கார வைப்போம்? பிறந்த குழந்தைய தூக்கும் போது தலையை பிடிச்சுதான் தூக்குவோம் இல்லையா? தலையை விட்டுட்டோம்னா இது ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்போ தலையெல்லாம் நிக்கணும் இல்லையா? அப்போ அது ஒரு வளர்ச்சி. ஒரு 5 வயசு குழந்தை. அடுத்தது முழங்காலில வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒரு இந்த 5 வயசுக்கு மேல ஆயிருச்சுன்னா அம்மாவுடைய மடியில இந்த கால் இருக்கிற இந்த மடியில உட்காந்து, அம்மா நீ ஏதாச்சும் பாட்டு பாடு, இதை பிள்ளைங்க கேட்பாங்க தானே, எனக்கு இந்த பாட்டு பாடு, இல்லைன்னா எனக்கு இந்த கதை சொல்லு. அப்படி அந்த பிள்ளைகளுடைய இருதயம் ஆறுதல் அடையும்படியாய், தேறுதல் அடையும்படியாய் அந்த பிள்ளைக்கு பால் குளிப்பாட்டி, அப்புறம் இடுப்புல வைத்து சுமந்து, அதே மாதிரி தன்னுடைய மடியில வைத்து தாலாட்டு பாடி அந்த பிள்ளைகளுடைய மனதுக்கு ஏற்றாறு போல. இது அம்மா அப்படின்னு இருந்தாங்கன்னா, அம்மாவுக்கு ஒரு பிள்ளை இருப்பாங்கன்னா, அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு வயசானாலும் தாலாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? இந்த பிள்ளைகளுக்கு திருமணமாகி அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளையெல்லாம் பிறந்தாங்கன்னா கூட இந்த பிள்ளைகளுக்கு ஏற்றாறு போல தாலாட்டு பாடுவதுதான் ஒரு தாய். ஆக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள எப்படி வராரு அப்படின்னா, எதை நினைச்சும் நீ கவலைப்படாதபடிக்கு உங்களுடைய இருதயத்துல இந்த உலகம் கொடுக்காத ஒரு தெய்வீக சமாதானம், இந்த உலகம் கொடுக்காத ஒரு சந்தோஷம், இதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. உலகத்துல வேற எங்குமே இந்த மகிழ்ச்சி கிடையாது, எதுவுமே இருக்காது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து தேறுதல் கொடுப்பாரு பாருங்க. அது இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை ஒப்பானது அல்ல, இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்கு ஈடு அல்ல. ஏன் அப்படின்னா, இதை கண்டு உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்னா மகிழ்ந்து, உங்க எலும்புகள் எல்லாம் பசு புல்லை போல செழிக்கும். இந்த செழிப்பு தான் கிறிஸ்தவம். அவங்க எதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா கம்பீரிக்கும். அவ்வளவு மனமகிழ்ச்சியா இருக்கும், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நல்லா கவனிங்க, இவருடைய எலும்புகள் தான். யோசேப்பு எகிப்திலே அவர் தம்முடைய சகோதரர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்தார் என்றால், நீங்கள் ஒரு நாள் இந்த எகிப்தை விட்டு வெளியேறுவீர்கள், இந்த எகிப்துடைய அடிமைத்தனத்தை விட்டு வெளியேறுவீர்கள். அப்போது நீங்கள் போகும்போது என் எலும்பையும் நீங்கள் சுமந்து கொண்டு போங்கள். இந்த எலும்பு என்பது நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய உள்ளான மனுஷனை காண்பிக்கிறது. நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள ஒரு செழிப்பு. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஆடம்பரம் அல்ல, செழிப்பு தான் நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதம். நம்முடைய இருதயம் மகிழக்கூடிய, நம்முடைய இருதயம் கம்பீரிக்கக்கூடிய, நம்முடைய இருதயம் எப்போதும் மனமகிழ்ச்சியா இருக்கக்கூடிய அந்த செழிப்பை நம்முடைய தேவன் கொடுக்கிறார். இந்த மனமகிழ்ச்சி, இந்த செழிப்பு தான் நித்திய ஜீவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இப்படிப்பட்டதான எலும்புல ஒரு செழிப்பு இருக்கிறவங்க தான் அவருடைய ஊழியக்காரர்.
ஒரு ஊழியக்காரர் என்பது தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக அர்ப்பணிக்கப்பட்ட தேவகுமாரர்கள். ஆக தேவன் எந்த அளவுக்கு நம்மை தேற்றக்கூடியவராய், பரிசுத்த ஆவியானவர் ஒரு தாய் போல நம்மை ஒவ்வொரு வினாடியும் அவர் நடத்துகிறார். இது எப்படி நடத்துவார் என்றால், பால் ஊட்டுகிற அனுபவம், இடுப்புல வைத்து தாளாட்டுகிற, இடுப்புல வைத்து சுமக்கிற அனுபவம், மடியில வைத்து தாளாட்டுகிற அனுபவம், இது எல்லா நேரத்திலுமே தேவன் நமக்கு கொடுக்கிறார். இப்போ நம்முடைய மனசு எப்போ குழம்பும், ஒரு ஒரு கேயாஸ், ஒரு குழப்பத்துக்குள்ள போகும், அந்த நேரத்துல சரியாய் அந்த வசனமாகிய அந்த பால், அந்த வசனத்தை கொடுத்து நம்முடைய இருதயத்துக்கு ஒரு சில்னஸ் கொடுப்பார். அந்த வசனம் இப்படி இருக்குதே, ஆனால் நம்முடைய இருதயம் வசனத்துக்கு எதிராக எப்படி போராடி கொண்டிருக்குதுன்னு சொல்லி சரியாய் நமக்கு அந்த பாலை குடிக்க செய்து ஒரு பெலன் கொடுத்து நம்மளை அப்படியே இடுப்புல வைத்து நம்மளை அப்படியே நம்ம அவர் சுமப்பார். இடுப்புல வைத்து சுமப்பார். அடுத்தது முழங்கால வைத்து தாள. இந்த அனுபவம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இதை செய்து கொண்டே இருக்கிறார். வசனத்தை நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். வசனம் அது பால், அது இடுப்புல வைத்து சுமக்கப்படுவதும் முழங்காலிலே வைத்து தாளாட்டப்படுவதுமான ஒரு அனுபவம். அது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல திடமான ஆகாரத்தை புசிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி. இது எல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். எப்படி கொடுப்பார் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என் ரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் இந்த மகிமையை கொடுக்கிறார். ஆக இந்த செழிப்பு தான் புதிய ஏற்பட்டு பூர்ணமாக்கப்பட்ட சபை. நம்முடைய எலும்புல ஒரு செழிப்பு. அது எப்படி இருக்கும் அந்த செழிப்புனா, பசும் புல் எப்படி இருக்கிறதோ, இந்த பசும் புல் எப்படி செழித்திருக்குமோ அதே போல செழித்திருக்கும் நம்முடைய இருதயம். வாடாது. ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய இருதயம் வாடாது, வதங்காது. அது எப்பவுமே செழிப்பா இருக்கும். மனசுக்குள்ள அவ்வளவு கம்பீரம் இருக்கும். அது அவளுக்கு ஒரு ரட்சிப்பு இருக்கும், அவளுக்குரிய மகிமை இருக்கும், ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். அது எதுவா, எவ்வளவு பெருசு, ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் வந்தா தான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படிலாம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தை அவ்வளவு கம்பீரமாய் வைப்பார். ஆக அவர் தேற்றரவாளன். இது எப்படி நமக்குள்ளே கிடைக்கிறது என்றால், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் மேல் அன்பு கூர்ந்து, கிறிஸ்து எனக்காக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று விசுவாசிக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மேல ஊற்றப்படுகிறார். இதைத்தான் யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல கர்த்தர் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 13 வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என்ன கேட்க போறீங்க நீங்க? உங்களுடைய அந்த கேள்வி, நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு காரியம் என்ன? இந்த செழிப்பு, இந்த ஆறுதல். ஆண்டவர், என் தேவன் எனக்கு என்ன சொல்லுவார்? என் தேவன் என்னை எப்படி நியாயந்திருப்பார்? என் தேவனுடைய தீர்ப்பு எப்படி வரும்? என்ன நியாய தீர்ப்பு என்பது ஒரு மனமகிழ்ச்சி. அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நியாய தீர்ப்பு என்பது ஒரு மனமகிழ்ச்சி. அது ஒரு மாபெரும் செழிப்பு, ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். என் பிதா சிங்காசனத்துல வீற்றிருக்கிற என் பிதா என்னை எப்படி நியாயந்திருப்பார்? என் குமாரனே என்று சொல்லுவாரா? என் மகனே என்று என்னை அழைக்க போறாரா என்று எதிர்பார்க்கிற இந்த நியாயத்தீர்ப்பு. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நியாயத்தீர்ப்பு என்பது ஒரு மனமகிழ்ச்சி. நியாயத்தீர்ப்பு என்பது அது ஒரு சந்தோஷம், அது ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு, அது ஜீவனின், அது ஜீவன். அது நியாயத்தீர்ப்பு. என் அப்பா, என் சர்வ வல்லவர் என்னை என் மகனே, என் குமாரனே என்று அழைக்க மாட்டாரா? என்னை நியாயந்திருக்க மாட்டாரா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தை வச்சு நமக்கு ஒவ்வொரு பட்ட பேர் இருக்கும். ஆமேனா? ஆமேனா இல்லையா? யார் யாருக்கெல்லாம் பட்ட பேர் இருக்கு? வெரி குட். கை தூக்குறீங்க. கர்த்தர் ஏன் அந்த பட்ட பேர் சொல்லுங்க போகலாம். இந்த உலகம் நம்மளை நியாயந்திருக்கு, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. அது நம்ம மனசை வலிக்க செய்யும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நியாயத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்ந்தாருன்னா, என் பிதா, என் பிதா, என் பிதா என்ன, என் பிதாவுக்கு பிரியமானது எப்போது செய்கிறபடியால் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. அவருக்கு அவருடைய நேசகுமாரன் நான்.
பிதா அவரை நியாயந்திருக்கிறார். அந்த நியாயத்தீர்ப்பின் மேல கிறிஸ்து வாஞ்சியா இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அதனால்தான் அவர் என் பிதா. அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லையா? அப்பா குமாரன் என்பது ஒரு ஜட்ஜ்மெண்ட். அது இப்போ இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், அவர் தேவனுடைய குமாரன். என் இயேசுராஜனே, நாம் பிதாவுக்கு பிரியமானதை செய்து என் பிதா என்னை நியாயந்திருக்கணும், என் பிதா என்னை குமாரன் என்று தீர்ப்பளிக்க வேண்டும். கரங்களை விட்டு சொல்லாம இந்த அன்புக்காக, நியாயத்தீர்ப்புக்காக காத்திருங்கள். நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமா இருக்கிறது. நான் உங்களை எருசலேமில தேற்றுவேன். எருசலேமில இருக்கிற நீங்கள் மனிதனுடைய நியாயத்தீர்ப்புக்கு நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்கள், மனுஷனுடைய நிந்தனைக்கு பயப்படாதிருங்கள். சரீரத்தை கொன்றுவிட்ட பிற்பாடு, அதுக்கு பிற்பாடு ஒண்ணுமே செய்ய முடியாத மனுஷனை நீங்கள் பயப்படாதிருங்கள். அதுதான் கர்த்தர் சொன்னார். இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்ல நியாயப்பிரமாண சுயநீதியில் இருக்கிறவன், உலகம் என்ன சொல்லும், மனுஷன் எனக்கு என்ன இப்படி காயப்படுத்துறானே, மனுஷன் என்ன இப்படி நிந்திக்கிறாங்களே, என்னை பட்ட பேர்லாம் வச்சு அழைக்கிறாங்களே, டே சாம்பாரு, டே தயிர் சாதம், அப்புறம் இன்னும் என்னென்ன பட்ட பேரு, நம்முடைய அங்க வீணம், நம்முடைய உடல்ல ஏதாச்சும் அங்க வீணமா இருந்துச்சுன்னா அந்த பேரு, கருப்பா இருந்தா டே கருப்பா, குட்டையா இருந்தா டே குட்டையனே, நெட்டையா இருந்தா டே நெட்டையனே, இப்படியெல்லாம் சொல்லி ஜனங்கள் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் போது நம்முடைய மனசு வலிக்கிறது. உலகவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பிதாவுக்கு பிள்ளையாக இருக்க வேண்டுமே. ஆனால் என் பிதா என்னை எப்படி அழைப்பார்? தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமை எனக்கு போதும். அப்படிப்பட்டதான் அந்த காரியத்துக்காக என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்க போறோம்? நம்ம ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய இந்த மகிமையின் அபிஷேகம், என் தாயானவர், அவர் எனக்கு பால் கொடுக்கிற அனுபவமும், இடுப்புல வைத்து சுமக்கிற அனுபவமும், அவருடைய காலில் வைத்து கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தாளாட்டுகிற ஒரு தாய் மேல ஒரு பிள்ளைக்கு எப்படி ஈர்ப்பு இருக்குமோ, ஒரு பிள்ளை மேல ஒரு தாய்க்கு எப்படி அளவில்லாத பாசம் இருக்குமோ, அப்படிப்பட்டதான அந்த ஒரு பாசத்தை உடையவர் தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அது பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அது என்ன செய்வேன்? திருத்துவமே நித்திய ஜீவன். நம்முடைய ரட்சிப்புல திருத்துவ தேவன் செயல்படுகிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அன்பான தேவ ஜனமே, நீங்க தேவ சமூகத்துல போய் இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறாதவர்கள், கிறிஸ்து இயேசு என் ரட்சகர், நான் பாவியான ஒரு மனுஷன், அப்பா நான் பாவியான மனுஷன், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய வாலிப பிள்ளைகள்லாம் கேட்பாங்க, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? எப்பொழுது பரிசுத்த அபிஷேகம் வரும்? நீ என்னன்னா, நீ 1000 ஸ்தோத்திரம் பண்ணா கூட பரிசுத்த அபிஷேகம் கிடைக்காது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். அவர் இரட்சகர். நான் பாவியான மனுஷனா இருக்கிறேன், இயேசு கிறிஸ்து இரட்சகரா இருக்கிறார். அவர் பரிசுத்தர், அவர் தேவனுடைய குமாரன். உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். கரங்களை விட்டு சொல்லாமோ, என் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, என் நாமம் என்பது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அப்பா நான் பாவியா இருக்கிறேன், என்னை ரட்சியும் என்று பிதாவினிடத்துல கேட்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமம் வந்தாவே நான் பாவி என்று ஆகிவிடுகிறேன். அந்த ஒரு நல்ல ஒரு உன்னத மனசாட்சி நமக்குள்ளே வந்து விடுகிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்பது பரிசுத்த ஆவியானவர், இந்த தாயானவர், இந்த தேற்றரவாளன் நமக்குள்ளே வந்து நம்முடைய ஆத்துமாவை செழிப்பாக வைக்கிற, நம்மை ஊழியக்காரராக நம்மை மாற்றுகிற ஒரு அனுபவம் தான் அது. கர்த்தர் சொல்ற தொடர்ந்து, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். இதுதாங்க மகிமையான ஒரு காரியம். என் கற்பனையை கைக்கொள். என் கற்பனைனா என்ன? பிதாவுக்கு பிரியமானதை செய். நான் எப்படி பிதாவுக்கு பிரியமானதை செய்யணும்? அன்பை நிறைவேற்றும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினோ. நியாயப்பிரமாணம் அன்பு என்று ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது. ஆக நியாயப்பிரமாணம் என்பது தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய சட்டதிட்டங்கள். அதனுடைய பூரணம் என்னவென்றால் அன்பு. நான் எப்படி என் பிதாவிடத்தில் அன்பு கூர்ந்தேனோ அதே போல என்னில் நீங்கள் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே, என்னால் இந்த கற்பனையை கை கொள்ள முடியலையே அப்படின்னு உள்ளம் உடைக்கப்பட்டு, என்னால் அன்பா இருக்க முடியலையே, யார் என்ன சொன்னது எனக்கு வலிக்குது. சில வேளைகளில நல்லதே சொன்னா கூட நமக்கு வலிக்கும். அது பயங்கரமான பலவீனமான ஆத்மா. யாரையோ பத்தி யார் என்ன சொன்னாலும் நமக்கு ஒரு மனசுல ஒரு காயத்தை கொடுக்கும், ஒரு வலியை கொடுக்கும். அது என்னன்னா, கிறிஸ்துவை நாம் இன்னும் அறியலன்னு அர்த்தம். நம்ம அவர் அறிஞ்சிட்டோம்னா, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் இதாங்க மகிமை. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்துட்டாருன்னா இது நித்தியம். கரங்களை விட்டாங்கன்னு சொல்லாமா? அல்லேலூயா. அவர் என்றென்றைக்கும் நம்முடைய இருதயத்துக்குள்ள நித்திய காலமாக, என்றென்றைக்கும் என்பது நித்திய காலமாக அவர் நமக்குள்ளே வாசமா இருப்பவர். அவர் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் சத்திய ஆவியானவர். சத்தியம் அப்படின்னா என்ன? தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய இந்த அன்பின் உடன்படிக்கையில தேவனுடைய நியாய பிரமாணமாகிய அன்பின் பிரமாணத்துல நம்மை நடத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாருன்னா இந்த மனசு வலிக்கிறது. நம்ம மனசு இன்னும் தெரியல, மனசு திடீர்னு பாரமா இருக்குது, திடீர்னு என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சஞ்சலமா இருக்குது, திடீர்னு மனசு கனமாயிருச்சு, அந்த பேச்சுக்கே இடம் இருக்காது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால் என் தேற்றரவாளன், அவர் என் தாயானவர், அவர் நித்திய ஜீவகாலமா எனக்குள்ள இருக்கிறவர். எனக்கு பெருமை என்கின்ற இந்த சுயநீதியில வீழ்ந்து போனாதான் உனக்கு வலி. பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறவர். அவர் வந்தார்னா வெக்கம் எனக்குன்னு சொல்லி கொடுத்துருவார். அல்லேலூயா. தாயானவர் என்ன, வெக்கம் என்கிட்ட ஒரு நீதி இல்லையே, இது ஜென்ம சரீரம் தானே, நான் இன்னும் மகிமையின் சரீரத்தை அடையிலையே, இந்த ஜென்ம சரீரத்துக்கு என்ன பெருமை இருக்கு, என்கிட்ட ஒரு நீதி இல்லை, இந்த மாம்சத்துல ஒரு நீதி இல்லை ஆண்டவரேன்னு நல்லா சொல்லி கொடுத்துருவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தா அப்படி என்ன நடக்கும்னா, நம்மளை கூட்டிக்கின்னு போய் வெக்கப்பட வைப்பார், அசிங்கப்பட வைப்பார், அவமானப்பட வைப்பார், நிந்தைக்கு நேரம் நடத்துவார். ஆனா உள்ளம் பார்த்தனா பிகினிங் ஸ்டேஜில், பால் குடிக்கிற ஸ்டேஜில் அப்படியே உள்ளமெல்லாம் உடையும். நேற்றுக்கு ஒரு பாலை குடிப்பாட்டுவாரா? பால் குடித்து பாலை ஊட்டுவார். வசனத்தை சொல்லி நமக்கு ஜீவனை உண்டாக்கி நம்மளை இடுப்புல வச்சு அப்படியே காலில் வச்சு தாளாட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்குமே ஆனால் மேசியாவை குறித்த அந்த வெளிச்சம், மேசியாவை குறித்த அந்த ஒரு அவருடைய வருகையை குறித்த அவருடைய சுபாவத்தை குறித்த காரியத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவோம். அது கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கும்னா வேதத்தின் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவாரே ஆனால் நம்முடைய சுயத்தை அப்படியே உடைப்பார். சுயம் அப்படியே நொறுங்கும். அந்த செல்ஃப், என்னுடைய ராஜ்யம் என்கிற அந்த செல்ஃபை அடிச்சு நொறுக்கி அப்படியே சமாதானமா வைப்பார். முன்னாடி எல்லாம் யாராவது ஒரு சின்ன குழந்தை சொன்னா கூட வலிக்கும். இப்ப தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறபடியினாலே நித்திய ஜீவகாலமாய் நித்திய காலமாய் பிதாவாகிய தேவனை சந்திக்கிறதுனால அவர் என்ன செய்வார்னா, கிறிஸ்து எப்படி இந்த பூமியில அவமானம் நிந்தையை சகித்தாரோ, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் ஒருத்தருடைய கோபத்தை ஜெயிக்க முடியாது, ஒருத்தருடைய செல்ஃப் முறியாது. ஆக தேற்றரவாளன் அப்படின்னா என்னன்னா, யாரு உன்னை என்ன உன் ராஜ்யத்தையே உடைச்சி உன்னை தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போயிடுவாரு. அந்த ஏன் ராஜ்யம், எனக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, எனக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, அந்த மாம்சீக பெருமை, அதையெல்லாம் உடைச்சி
பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா மட்டும்தான் அவங்க அமைதியா, பொறுமையா, சாந்தமா, மனத்தாழ்மையா இருக்க முடியும். நம்ம ஆட்கள் என்ன செய்யறதுன்னா, சர்ச்சுக்கு வர, இத்தனை வருஷமா இருக்கிற, இவ்வளோ உபதேசம் கேட்கிற, அப்ப கூட உன்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, மற்றவங்களை திட்ட, மற்றவங்களை சமாதானம் இருக்க முடியல, அப்படிலாம் வச்சு நியாயம் இருப்பாங்க. அன்பாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறாமல் இவ்வளவு பெரிய மாபெரும் உன்னத ஜீவியத்துக்குள்ள போக முடியாது. இப்ப 17ஆம் வசனத்தை வாசிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகம்னா என்ன? உலகம்னா என்ன? எங்கேயும் நீங்க போகக்கூடாது. உலகம்னா இந்த உடல் தான் உலகம். உலகம் என்பது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது, கண்ணுல காணக்கூடியது. இதுதான் உலகம். இந்த உலகத்தை நான் பாவி என்று நான் அறிந்து கொண்டேன். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கொள்வது, இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறுவது என்பது. இந்த உலகம் பாவி, இதுக்கு பெருமை கிடையாது அப்படின்னு நான் ஒத்துக்கணும். ஆனால் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால், அப்போ நாம சத்திய ஆவியானவரை கண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரை நாம் கண்டிருக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோம். அப்ப திருத்துவ தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுவதை, ஒரு தாயானவர் ஒரு தாய் போல நமக்கு பால் கொடுத்து நம்ம இடுப்புல சுமந்து நம்மை முழங்காலில வைத்து தாளாட்டுகிற அந்த அனுபவத்தை கண்டு அனுபவிக்கிறோம். அங்கே கர்த்தர் சொல்றாரு, அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். அப்ப நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்திலே வருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லும்போது எப்படி வருவாரு? அவர் மகிமை அடைந்து வருவார். மகிமையின் கர்த்தரை நாம தரிசிக்கணும் அப்படின்னா நாம மகிமை அடைஞ்சுதான் தரிசிக்க முடியும். நல்லா கவனிங்க. அப்ப நம்முடைய இருதயத்தை தேற்றி, யார் என்ன சொன்னாலும் நம்முடைய இருதயம் உள்ளம் உடைக்காமல் நம்முடைய எலும்பை செழிப்பாக்கி நம்மை ஊழியக்காரர்களாக தேவன் நம்மை நிறுத்துகிறார். அப்போ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்துல வருவேன். மகிமையின் கர்த்தரை நம்ம மகிமையில சந்திக்கும் போது நம்முடைய இருதயம் இளைப்பாறுதல் அடைந்திருக்க வேண்டும், தேர்தல் அடைந்திருக்க வேண்டும். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னுவது, பரிசுத்த நித்திய ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். அதைதான் இன்றைக்கு நமக்கு தேவன் மாபெரும் வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். கரங்களை ஊற்றி ஆமென் சொல்லாம எல்லாம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். திக்கற்றவன் என்பது தகப்பனற்றவர்கள் என்று அர்த்தம். நான் உங்களை திக்கற்றவர்கள் என்பது தகப்பன் இல்லாதவர்கள், தாய் இல்லாத பிள்ளை. தகப்பனும் தாயும் இல்லாதவர்கள் 2 பேருமே இருக்கணும் இல்லையா? ஒரு பிள்ளைக்கு தகப்பனும் இருக்கணும், தாயும் இருக்கணும். அதுதான் அந்த பிள்ளை வளர்ச்சிக்கான, செழிப்புக்கான ஒரு நல்ல ஒரு ஆதாரம். ஆனால் கர்த்தர் இங்க சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். பிதாவின் ஆவியானவரை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் நான் போறேன். நான் வருவேன், உங்களிடத்தில் நான் வருவேன். நான் வரும்போதும் மகிமையோடு வருவேன். மகிமையின் சரீரம், ஆவியின் சரீரத்தோட மகிமையில நான் வெளிப்படுவேன். அந்த நாளிலே நீங்கள் மகிமை அடைவீர்கள். நீங்கள் மகிமை அடைய வேண்டுமேயானால் நீங்கள் தேற்றப்பட வேண்டும். தேற்றப்பட வேண்டும் என்றால் உங்களிடத்தில் வரக்கூடிய அத்தனை நியாயம் தீர்ப்பும். ஏனென்றால் உலகம் நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் உலகத்துக்குள்ள மனசாட்சி இருக்கிறது. இந்த மனசாட்சி நியாயப்பிரமான சுயநீதியின்படி மனுஷன் முகத்தை பார்த்து நியாயம் தீர்த்து கொண்டே இருப்பான். அந்த நியாய தீர்ப்பினாலே உங்கள் இருதயம் உடைந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஒரு பிள்ளையினுடைய இருதயம் உடைஞ்சு போயிடுச்சுன்னா நேரம் அம்மா கிட்ட போகும், அப்பா கிட்ட போகும், போயிட்டு சொல்லும், என்னுடைய இருதயம் இப்படியா காயப்படுத்திட்டாங்க, உடைச்சிட்டாங்கன்னு. அந்த தாயும் தகப்பனும் தான் அந்த பிள்ளைகளை தேற்றுவார்கள். எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, நம்மளை செஞ்சதுக்கு எனக்கு கமெண்ட் கொடுப்பாங்க, அந்த நியாயம் தீர்ப்பார்கள். ஆனால் தாய் தகப்பன் மட்டும்தான் தம் பிள்ளைகளை என்னைக்குமே இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு போகிறவர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்
என்பது பரிசுத்த ஆவியாகிய தாயானவர், பிதாவின் ஆவியானவர், பிதாவின் ஆவியானவர், தாயானவர், பரிசுத்த ஆவியானவர். தாயும் தகப்பனுமாய் உங்களை தேற்றி, உங்களை ஆறுதல் படுத்தி, உங்களை சந்தோஷப்படுத்துகிற மகிமைக்கு நிலைநிறுத்துவார். நான் உங்களிடத்தில் வருவேன், நான் வருவேன் என்று சொன்னது மகிமையின் கர்த்தராய் வருவேன். அந்த நாளிலே நீங்கள் மகிமை அடைந்திருப்பீர்கள். ஏனென்றால் தாயானவராகிய தேற்றரவாளன் எந்த நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுடைய மனம் உடையாதபடிக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா மற்றவங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம் எதனா சொல்லிட்டாங்கன்னா கூட அந்த வெளியிலே விட்டு வந்துடுவோம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நம்மளை பத்தி சொல்லும் போதுதான் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதுதான் சாப்பிடாமல்லாம் போகிறதுல வெளியில இருக்கிறவங்க சொல்லிட்டாலாம் சாப்பிட்டுருவோம் வந்து இல்லையா. வெளியில இருக்கிற எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் வேதம் சொல்லுகிறது உன் வீட்டாரே உன் சத்துரு என்று. ஆமேனா, உன் வீட்டார் தான் உன் சத்துரு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் கவனிங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம நம்ம குடும்பம் நடத்துறதுக்கு தான் நமக்கு பரிசுத்த பலனே தேவை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் என்றால் நம்மை சூப்பரா நட்டின்னு போவார். எந்த இடத்துல போய் அசிங்கமோ அங்க அசிங்கப்பட வச்சுட்டு அருமையா பால் கொடுப்பார், வசந்த் அனுப்புவார். ஆமேனா, களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் நம்மளை தேற்ற முடியும். அசிங்கப்பட வச்சு அவமானப்பட வச்சு அவரே தேற்றுவார். வசந்த வச்சு மகிமையெல்லாம் அப்பாவுக்கு தான், உன் உள்ள ஏன் உடையுது அப்படின்னு. ஆக பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இருப்பாரே ஆனால் அவன் எப்படி இருப்பான்னா, அவன் எந்த ஸ்டேஜிலுமே பதறாம உள்ளம் இளைப்பாறுதலோடு கூட அவர் என்றென்றைக்கு நடத்தி கொண்டிருப்பார். அந்த வசந்த வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசந்த வாசிங்க பார்க்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த கிறிஸ்துவினுடைய இந்த அனுபவத்துக்கு நேரா நடத்துறதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக வருகிறார் என்றால், தமக்குன் வைக்கப்பட்ட சந்தோஷம். இந்த சந்தோஷம் என் பிதாவின் ராஜ்யம், என் பிதாவை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். குமாரன் எப்படி, என் பிதா என்னை எப்படி நியாயந்திருப்பார், என் பிதா என்னை எப்படி நியாயந்திருப்பார். நியாயத்தீர்ப்பின் மேல ஒரு வாஞ்சை, நியாயத்தீர்ப்பின் மேல ஒரு வாஞ்சை, நியாயத்தீர்ப்பின் மேல ஒரு ஈர்ப்பு, நியாயத்தீர்ப்பின் மேல ஒரு தவிப்பு. என் பிதா என்னை நியாயந்திருக்க மாட்டாரா? எப்பொழுது என்னை நியாயந்திருப்பார்? அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அந்த சந்தோஷம் என்னவென்று சொன்னால் மணவாட்டி. மணவாட்டி சபையோடு நான் வருவேன் என் தேவனே. நான் சபையை மீட்டுக் கொண்டு கிறிஸ்துவுக்கு முன்னாடி சந்தோஷம் என்னவென்று சொன்னால், மணவாட்டி சபையோடு கூட நியாயப்பிரமாண நீதியிலே விழுந்து போய் கிடக்கிற மனிதனை மீட்டெடுத்து அவருடைய இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து அவரை திக்கற்றவர்களாக விடாமல் அவர்களை நான் என்னை போல மகிமைப்படுத்தி அவளை மறுரூபப்படுத்தி என் சபையோடு கூட நான் உம்மை முகமுகமாய் சந்திப்பேன் என்பதுதான் கிறிஸ்துவுக்கு இருந்த மனமகிழ்ச்சி. அவர் தமக்கு வந்த சந்தோஷம் என்பது, எனக்கு ஒரு மணவாட்டி உண்டு, மணவாட்டிக்காக என் ஜீவனையே கொடுக்கிறேன், என் தேவனே நீர் என்னை நியாயந்தீரும், என்னை நியாயந்தீரும். அவருடைய சரீரம் இந்த உலகத்திலே அடக்கம் பண்ணப்பட்ட போது நியாயத்தீர்ப்புக்காக கம்பீர சத்தம் விட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமானுடைய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், என்னை நியாயந்தீரும் என் பிதாவே என்று சொல்லி பிதாவை நோக்கி அவர் குறிப்பிட்டார். நியாயத்தீர்ப்பு என்பது ஒரு மனமகிழ்ச்சி, அது பிதாவின் மகிமை, அது சந்தோஷத்தை நமக்கு வெளிப்படுத்துது. பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் உனக்கு பயமோ, ஐயோ அங்க போன என்ன ஒரு மாதிரி சொல்லிடுவாங்களே, இந்த காரியம் எனக்கு தெரியாது, நான் தெரிஞ்சு எசகு புஸ்கா மாட்டிக்க வேணும், அங்கதான் கூட்டு போவார். ஆமெனா, சொல்றது புரியுதா இல்லையா? எது எதெல்லாம் உனக்கு ஸ்ட்ரகிளோ, எந்தெந்த இடத்தெல்லாம் உனக்கு பயமோ, வா வா உன்னை கூட்டி மாற வா. நம்ம எத்தனை சந்தோஷமா இருக்குது. நீ பயமே இல்லாம எந்த ஒரு இடரலும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் உன்னை கூட்டின்னு போய் எங்க தேற்றி உன் மனசுக்குள்ள எந்த ஒரு பயமும் இல்லாம எட்டு திசையிலும் நிலகம். எத்தனை திசை? இந்த 8 திசையிலும் உனக்கு எந்த இடத்துல உன்னை கொண்டு போய் விட்டதோ உன் இருதயம் இளைப்பார்ந்த எதை குறித்தும் பயமில்லாத ஒரு ஸ்டேஜ் இருக்கும்போது தான் 9வது திசையை நோக்கி நீ மேல பறந்து போயிடுவேன். ஆமெனா, எந்த இடத்துல ஒண்ணு விட்டாலும் இது இளைப்பாறுதல் இருக்கணும், உனக்குள்ள தேர்தல் இருக்க வேண்டும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்போ எத்தனை உடைக்கும் போது வலினா வலி அப்படி இருக்கும், சுக்குநூறா உடைஞ்சிருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா பாலை குளிப்பாட்டி
அவர் என்ன செய்வார்னா நம்மளை தேர்தல் பண்ணி அதுக்கப்புறத்துக்கு இடுப்பு மேல குறை வச்சு நல்லா பாட்டெல்லாம் பாடி நம்மளை சமாதானப்படுத்துவார். ஒரு அருமையான அனுபவம், கற்பனைக்கு எட்டாத ஒரு அனுபவம் தான் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆக பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய நியாயத்தீர்ப்புக்கு நீங்க அஞ்சாதிருங்கள், எந்த ஒரு நியாயத்திற்கு குறித்து பயப்படாத. லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்களேன். என் என் சிநேகிதராகிய சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். மிஞ்சி போனா உன்னை கொலை பண்ணுவானுங்களா? ஏன்டா அவங்களுக்கு பயப்படுறீங்க? நல்லா கவனிங்க. மனுஷனுக்கு ஏன்னா அவன் நியாயம் தீர்த்துக்கினே இருப்பான். ஏன்னா அவன் மனசாட்சி கெட்டு போய்க்குது. அவன் விழுந்து போன மனுஷன். அவன் என்ன செய்வான்னா, நீ செய்யற எதை செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். சேர போனா செடியும் பகை என்று சொல்லுவார்கள். எதை செஞ்சாலும் அதுல ஒரு குறை சொல்றதுதான் மனிதனுடைய வேலையே. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன செய்யணும்னா, யாரை பத்தி நீங்க குறை சொல்லுங்க. இதுல இன்னொரு ஸ்டேஜ் இருக்கு. இப்ப சில பேர் தேவ அன்புல ஒரு ஸ்டேஜ், பரிசுத்த ஆவியினுடைய அன்புல போகும்போது அவர் என்ன செய்வார்னா உன்னை நொறுக்குவார். இந்த பாரு, இந்த இடத்துல மிஸ் ஆயிட்டு கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிடு. அதை தாங்கிக்கிறதுக்கும் பரிசுத்த பலன் வேணும். அப்போ எல்லா குறையல்ல. சில பேர் மாம்சிகத்தில் இருப்பான், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தா உன் குறையத்தான் உனக்கு உணர்த்தி காட்டுவாரு. இந்த பாரு, இந்த இடத்துல மிஸ் ஆகுற. இது ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் தெரியணும் உனக்கு. உலகத்துல இருக்கிற மனுஷங்க தங்களுடைய பெருமைக்காக உன்னை குறை சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுக்கான காரணம் தங்களுடைய பெருமை. எனக்கு நல்ல அறிவு இருக்கு, உனக்கு அறிவே இல்லை பாரு அப்படின்னு சொல்றது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னா, மகிமையெல்லாம் பிதாவுக்கு, உனக்கு ஒண்ணுமில்லை பாருன்னு சொல்லி கொடுப்பாரு. ஆக பரிசுத்த ஆவியானவர் வர்றதை எதுக்கணும்? என் சுயத்தை முறிக்கிறது. ஒரே வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் என் சுயத்தை முறிக்கிறதுக்கு தான் வராரு. என் சுயம் முறிஞ்சிருச்சுன்னா எனக்கு இளைப்பாறுதல், அவ்வளவு பெரிய சமாதான சந்தோஷம் இருக்கும். அது நதி போல பாய்ந்து ஓடி எல்லாரும் இளைப்பாற பண்ணும். ஆக பரிசுத்த ஆவியானவர் வருவதே எதுக்குன்னா, தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து 8 திசையிலும் எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு இளைப்பாறுதல். அப்படி பெரிய தேர்தலை கொடுப்பது தான் பரிசுத்தர் வருகிறார். அவர் வசனத்தை தான் நினைப்பூட்டி நம்மை ஆறுதல் படுத்துவார். இப்ப என்ன சொல்றாருன்னா, மனுஷனுக்கு எல்லாம் பயப்படாத, நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லவருக்கே பயப்படுங்கள், அவருக்கே பயப்படுங்கள் என்று. இதுக்கு தாங்க பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு. அவருக்கே பயப்படுங்கள். அப்போ அதரிசனமா இருக்கிற தேவனுடைய சித்தம் செய்யணும்னா எனக்கு இடையில ஒரு மீடியேட்டர் வேணும், எனக்கு ஒரு மத்தியஸ்தர் வேணும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படும். என் நாமத்துல கேட்டா கொடுத்துருவாரு. என் நாமத்துல நீங்க கேட்பீங்க, நான் இயேசுவின் நாமத்துல அப்படின்னாவே நான் பாவி ஆகி விடுகிறேன். அப்போ நான் பாவி என்று உணர்ந்து கொண்ட நல்மனசாட்சி உடையவர்களை தேவன் அபிஷேகித்து அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இந்த பலிபீடம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 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 பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று தேற்றரவாளனாய், என் தாயானவராய், என்னை தேர்தல் படுத்தி, என்னை ஆறுதல் படுத்தி, எனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் யார்? எத்தனை பேர் வாஞ்சியா இருக்குது தெரிந்து கொள்ள? இதை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமே என்னன்னா, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும், தேவ சித்தம் செய்யணும், தேவனுக்கு மட்டுமே பயப்படணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். என்னைக்கு நீ மனுஷனுக்கு பயப்படுறியோ, ஏன் நீ மனுஷனுக்கு பயப்படுறன்னா உன் பெருமை. ஐயோ அவங்க என்ன எதுனா சொல்லி, அவங்க என்ன சொல்லி என்ன பெருமையா பேசணும், அதான் நியாயபரமான சுயநீதி. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனால் தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு ஜீவனை உண்டாக்கும். பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னா மனுஷனுக்கு குறித்த எந்த பயம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் தேவ பயத்திலேயே நீ இருப்ப. எப்போதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். அப்போ யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமே என்ன அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தான். அதுக்கு என்ன செய்யணும்? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, பலிபீடத்துல தண்ணியை மொண்டு, பலிபீடத்தினுடைய வலதுபுறமா தண்ணியை மொண்டு ஊத்துவாங்க. பலிபீடத்துக்கு வலதுபுறம், அதாவது பலிபீடத்துக்கு தெற்கே. எப்போ? கூடார பண்டிகையை கொண்டாடும் போது. இந்த கூடார பண்டிகை என்பதுதான் தேவனுடைய பிரதான பண்டிகை. பண்டிகைகள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவை பற்றினது பொருள். பண்டிகையின் பொருள் கிறிஸ்து இயேசுவை பற்றினது. ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மொத்தம் எத்தனை பண்டிகை? 7 பண்டிகை. பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லதப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை, அப்புறம் பெந்தகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை தான் பிரதானம். கூடார பண்டிகை என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி, பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை வெளிப்படுத்துவது. இதுல எல்லா பண்டிகையுமே பார்த்தீங்கன்னாக்கா 7 நாள் இல்ல 2 நாள் 1 நாள் அப்படி இருக்கும். ஆனால் இந்த கூடார பண்டிகையை மாத்திரம் 8 நாள் கொண்டாடணும். எத்தனை நாள் கொண்டாடணும்? இப்போ நான் சுருக்கமா சொல்றேன். இப்போ முதல் பண்டிகை என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? எத்தனை நாள்? ஒரே நாள் தான் இல்லையா? 14ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்கு பஸ்காவை அடிக்கணும். அதோட பண்டிகை முடிஞ்சு போச்சு. அந்த பண்டிகை முடிஞ்சிட்ட பிற்பாடு அடுத்த பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. எத்தனை நாள்? 7 நாள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எத்தனை நாள்? யாத்திராக புத்தகம் வாசிச்சுன்னா நம்ம டைம் ஆயிடுச்சு, நான் அதெல்லாம் காட்ட நேரம் இல்லை. யாத்திராக புத்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல 12ஆம் அதிகாரத்துல 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடணும். ஈசோப்பு எடுத்து இந்த வீட்டெல்லாம் ஒட்டடை அடிப்பாங்க. ஏன்னா இவன் மாவெல்லாம் ஜெலிக்கும் போது இந்த மாவெல்லாம் காத்துல போய் அங்க சுவர்ல எல்லாம் ஒருவேளை ஒட்டி அந்த புளிப்பு சுவை இருந்தா கூட அது பாவம். புளிப்பு என்பது பாவத்தை காண்பிக்கிறது, விழுந்து போன மிருதலை காண்பிக்கிறது. அதனால 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடணும். ஆக்சுவலா இந்த பஸ்கா பண்டிகையை நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஜென்ரலா அதையே 8 நாள் ஆக்கிடுவாங்க. ஏன்னா பஸ்கா பண்டிகை அன்னைக்கு புளிப்பில்லாத அப்பத்தை தான் சாப்பிடணும் இல்லையா? பஸ்கா பண்டிகை அன்னைக்கும் புளிப்பில்லாத அப்ப தான் சாப்பிடணும். அதை விட்டுட்டு 7 நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடணும். ஆக மொத்தமா சேர்த்து 8 நாள் அப்படின்றுவாங்க. ஆனால் கூடார பண்டிகை அதே மாதிரி முதற்பலன் பண்டிகையும் 1 நாள் கொண்டாடுவாங்க. யூதர்கள் 2 நாளா அந்த பண்டிகை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெந்தகோஸ்தே பண்டிகை 50 நாள் 49 நாள் அதை அந்த ஓமர் என்று சொல்லக்கூடிய அந்த சடங்குகள் எல்லாம் செய்து எதிர்பார்த்து கொண்டு 50வது நாள்ல அதை பர்டிகுலரா பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடுவாங்க. எக்கால பண்டிகை 1 நாள் தான். அது 2 நாளா யூதர்கள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. பாவ நிவாரண பண்டிகை என்பது 10 நாள் அவங்க ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க. ஆனால் பாவ நிவாரண பண்டிகைக்காக 10 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. எப்போ? திஸ்ரீ மாதம் 1ஆம் தேதி எக்கால பண்டிகை, திஸ்ரீ மாதம் 10ஆம் தேதி பாவ நிவாரண பண்டிகை. இந்த பாவ நிவாரண பண்டிகை அன்னைக்கு தன்னுடைய ஆத்மாவை தாழ்த்தணும். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த 1ஆம் தேதியிலிருந்தே ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க. அது பண்டிகை அல்ல, பாவ நிவாரண பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னா, கூடார பண்டிகையை மட்டும் 8 நாள் கொண்டாடணும். 7 நாள் நீங்க நல்லா சந்தோஷமா நீங்கள் அனுபவித்த வெள்ளாண்மையெல்லாம் அனுபவிச்சு என் சமூகத்துல சந்தோஷமா இருக்கணும். கூடார பண்டிகையினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாக இருக்க வேண்டும். என் ஜனங்கள் என் சமூகத்துல இளைப்பாறுதலா இருக்க வேண்டும். என் ஜனங்கள் என் சமூகத்துல மனமகிழ்ச்சியால் கம்பீரிக்க வேண்டும். மனமகிழ்ச்சியில கம்பீரிப்பது தான் தேவனுடைய பிள்ளைக்கான அடையாளம். உள்ளம் உடைஞ்சு நொந்து போய் சோர்ந்து போய் ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், இதெல்லாம் தேவராஜ்யத்துக்குள்ள என்ட்ராகாது. அதுக்குதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் தேற்றரவாளன் திக்கற்றவனாக விடவில்லை. என் தாயானவர் என் தகப்பன் தேவ சித்தம் செய்யும்படி என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, 8வது நாள்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பலிபீடத்தினுடைய வலதுபுறத்துல தண்ணியை மொண்டு ஊத்தி, நதி போல தண்ணியை மொண்டு ஊத்தி கொண்டாடுவாங்க. இது ஏன் கொண்டாடுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஆக்சுவலா யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிந்திருக்குமோ இல்லையோ தெரியல. ஆனால் கர்த்தர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். பண்டிகையின் நாளாகிய பிரதான நாள், இந்த பிரதான நாள் என்பது 8ஆம் நாள். உலகத்தில் இருக்கிற மனிதன் வாழ்வது 7 நாள். ஆமெனா? 7 நாள் தான் கர்த்தர் சிருஷ்டித்தார். 6 நாள் சிருஷ்டித்து 7 நாள் ஓய்ந்திருந்தார். ஒரு வாரத்துக்கு 7 நாள். ஆனா கர்த்தர் என்ன சொன்னார்னா, தேற்றரவாளன் என்றென்றைக்கும் உங்களுக்கு உள்ளே வாசமா இருக்கிற தேற்றரவாளன் உங்களுக்குள்ளே வர்றது எதுனா 8ஆம் நாள்.
ஆக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று புதிய ஏற்பட்ட சபையிலே வந்து அங்கமா இருக்கக்கூடியவர்கள் நித்திய ஜீவனில் தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்லி நான் முடிச்சிட்டேன். அவங்க ஆறுதல்ல தான் இருக்கிறாங்க. 8ஆம் நாளுக்குள்ள வந்துட்டாங்க. பெந்தகொஸ்தே நாளிலே வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் திக்கற்றவர்களாக விடாமல் நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கிறவர். இந்த 8ஆம் நாளிலே அவர் ஊற்றப்பட்டார். 8ஆம் நாளும் விசேஷித்த ஆசரிப்பு. 8ஆம் நாளும் அவர்களுக்கு பண்டிகையை அவர்கள் அனுசரிக்க வேண்டும். முதல்ல யோவான் சுவிசேஷத்தில் இந்த சம்பவத்தை வாசிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல இந்த சம்பவத்தை கர்த்தர் இங்கே சொல்லுவார். வாசிக்க பார்க்கலாம். எங்கிருந்துன்னா 37 வாசிக்க பார்க்கலாம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே, கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரதான நாள், கூடார பண்டிகையினுடைய 8ஆம் நாள், கடைசி நாள் என்பது பிரதான நாள். அது என்ன பிரதான நாள்? இதை நம்ம ஏற்கனவே சொல்றது போல, ஏன்னா எசேக்கியேல் 47ஆம் அதிகாரத்துல அவர் தேவாலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு பலிபீடத்தினுடைய வலதுபுறமாய் அது போகிறது. அந்த நதி போகிறது. இது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை காண்பிக்கிறது. இந்த அந்த வசனங்கள்லாம் வாசித்து வந்ததா இந்த பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாள் என்பது புரியும். என்ன வாசிங்க முதல்ல லேவியராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். முதல்ல லேவியராகமம் 23:39. நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். எத்தனை நாள் ஆசரிக்கணும் சொல்லுங்க? எத்தனை நாள் ஆசரிக்கணும்? பண்டிகையை 7 நாள் தான் ஆசரிக்கணும். அப்புறம் முதலாம் நாளிலும் ஓய்வு, ஃபர்ஸ்ட் நாளும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு, அதோட 8ஆம் நாள் ஓய்வு. கரங்களை திறமை சொல்லுங்களேன். இந்த ஷபாத் என்பது அதுதான் பண்டிகை. ஏற்கனவே சொல்லிட்டு ஷபாத் என்பது பண்டிகை. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரமும் அவர்களுக்கு பண்டிகை. அந்த பண்டிகையில அவங்க விசேஷித்த 3 வேளை போஜனத்தை பயங்கர மனமகிழ்ச்சியை வைத்து அனுசரிப்பார்கள் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு நாள் சனிக்கிழமையும், அதாவது 7வது நாள் அவர்கள் என்ன செய்வார்கள்? முதல் விருந்து, 2ஆம் விருந்து, 3ஆம் விருந்து என்று சொல்லி அது விருந்து கொண்டாடுவார்கள். அதை யாசகம் செய்து சாப்பிட்றவங்க, பிச்சை எடுத்து சாப்பிட்றவங்க கூட அவங்க வீட்டுக்குள்ள அந்த விருந்தை அனுசரிப்பார்கள். இது எல்லாம் சேர்த்து வைத்தா கூடார பண்டிகை அன்னைக்கு 7 நாள் நீங்கள் உங்களுடைய வெள்ளாண்மையை வச்சு சந்தோஷப்படணும். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இது. உன் தகப்பனாகி இருக்கிற நான் அப்பா எப்பொழுதும் என் பிள்ளைங்க மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதனால முதலாவது நாள்லயும் ஷபாத் ஓய்வு, 8ஆம் நாளும் ஓய்வு. அதுதான் பண்டிகையின் பிரதான நாள். புரிஞ்சு போச்சா? பண்டிகையின் பிரதான வாசி. அந்த வசனம் மறுபடியும் வாசியேன். லேவியராகமம் 23:39. நிலத்தின் பலனை நிலத்தின் பலனை நீங்கள் சேர்த்து வைக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் கர்த்தருக்கு பண்டிகை 7 நாள் ஆசரிக்க கடவீர்கள். 7 நாள் பண்டிகை சந்தோஷமா தான் இருக்கணும். முதலாம் நாளிலும் ஓய்வு, முதலாம் நாளிலும் ஓய்வு, 8ஆம் நாளிலும் ஓய்வு. அது கர்த்தர் இங்க சொல்றாரு. இந்த 8ஆம் நாள் பிரதான நாள். இந்த 8ஆம் நாள் என்ன நாள்? பிரதான. பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுக்கிறார் பாருங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று, இப்ப வாசி 37, யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே. சரி, இந்த கடைசி நாளாகிய பிரதான நாள் என்பது எத்தனை நாள்? 8ஆம் நாள். அதான் சொல்லிட்டேன், 8 திக்கும் 8 திசையிலும் உனக்கு எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும் எல்லாவற்று ஜெயங்கொண்ட அனுபவம், மேற்கொண்ட அனுபவம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய பூரணமாகுதல். இங்க சொல்ற பண்டிகையின் கடைசி நாளில் பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்கிட்ட ஏன் உனக்கு தாகம் இருக்குதுன்னா, ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? 8ஆம் நாள்ல பலிபீடத்துல வலதுபுறத்துல தண்ணியை முண்டு ஊற்றுவாங்க. எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பாங்களா? எசேக்கியேல் 47:1 வேகமா வாசித்து முடிக்க போறோம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. நல்லா கவனிங்க. இப்போ ஆலயம் எந்த பக்கம் இருக்கும்? கிழக்கு பக்கம் தான் அதோடைய வாசல் படி இருக்கும் இல்லையா? வாசல் கிழக்கு பக்கம் இருக்கும்.
அப்ப பலிபீடத்துக்கு தெற்கே என்பது பலிபீடத்துக்கு வலதுபுறம், பலிபீடத்துக்கு வலதுபுறமாக தெற்கு சைடாக இந்த ஜீவ நதி அங்கே வாசியத தெற்கு புறமாக ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. இந்த நதி பாய்ந்து ஓடுதலையே. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, பலிபீடத்திலே இருந்து வலது பக்கமாக தண்ணீரை உண்டு இவர்கள் ஊற்றுவார்கள். இது கர்த்தர் சொல்றார், இந்த தாகம் என்று சொல்லுகிறார். என்ன தாகம்? பிதாவாகிய தேவனுக்கு நான் பிள்ளை. அதான் சொல்லிட்டேன். இந்த பிதாவாகிய தேவனுக்கு நான் பிள்ளை என்பது நியாயத்தீர்ப்பு. நியாயத்தீர்ப்பின் மேல ஒரு வாஞ்சை, நியாயத்தீர்ப்பின் மேல ஒரு தாகம், நியாயத்தீர்ப்பின் மேல ஒரு தவிப்பு. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு மனுஷன் அல்ல. மனுஷனால் நியாயம் தீர்க்கப்படும் போது நீங்கள் உடைக்கப்படுவீர்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பார். அதனால யூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கூடார பண்டிகை அன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த கூடார பண்டிகை அன்னைக்கு உள்ள என்ட்ராய் வந்துடுறாரு. வந்துட்டு தண்ணியை மொண்டு எல்லாம் வலதுபுறம், பலிபீடத்துக்கு வலதுபுறமாய் தெற்கு சைடா வச்சு பலிபீடத்துல தண்ணியை மொண்டு ஊத்தி கொண்டிருந்த போது கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீங்க எல்லாம் பண்றீங்கப்பா, ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பலிபீடமே நான் தான். பலிபீடம் என்பது குமாரன், குமாரன் தான் பலிபீடம். பலிபீடம் என்பது சர்வ சிருஷ்டிக்கும் அவர்தான் முந்தின பேரு. அவர்தான் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம் என்பதுதான் பலிபீடம். அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேர் என்பதுதான் பலிபீடம். ஆக நான் தான் அந்த பலிபீடம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன விசுவாசித்தால் தான் உனக்கு இந்த ஜீவ தண்ணீர் கிடைக்கும். உனக்கு தாகம் இருந்துச்சுன்னா நீ என்கிட்ட வா. அதான் கர்த்தர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து இல்லாமல் எதையுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் இரட்சகர் என்று நாம் விசுவாசிக்கும் போது தாழ்த்திக்குங்க. யார் உங்களை என்ன நியாயம் இருந்தாலும் செக் பண்ணிக்கங்க. நான் தாழ்த்திக்கிறேன்னா, ஆமா என்னை இப்படிதான் சொல்லுவாங்க, என்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி தாழ்த்திக்கிறேன்னா அல்லது என் மனசு உடையுதான். இதுதாங்க நமக்கு தற்பரிசோதனை இருக்க வேண்டும். அப்ப கர்த்தர் இங்க கூப்பிடுறாரு பாருங்க, வாசிக்க பார்க்கலாம். 38 வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். கரங்களை விட்டவன் சொல்லாமா? அவன் உள்ளத்திலிருந்து இந்த நித்திய ஆவியானவர் சமாதானத்தின் நதி புறப்பட்டு ஓடும். இந்த நதி என்பதுதான் பிதாவின் சித்தம். என் பிதாவின் சித்தம் என்பது என் சகோதரர்களுக்காக என்னை நான் பலியாக்க வேண்டும். அந்த பலி அனுபவம் இவங்க ரெஸ்டே கிடையாது. ஐயோ உடம்பெல்லாம் டயர்டா இருக்குது, உடம்பெல்லாம் என்னால முடியல, என்னால செய்ய முடியல, ரெஸ்ட் எடுக்கிறேன்ற வார்த்தையை இந்த ஊழியக்காரர்கள்னா ஏதோ ஊழியர்கள்லாம் இல்ல, அவருடைய எலும்புகள் செழிப்பா இருக்குது, அவங்க தான் ஊழியக்காரங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, எந்த நேரத்திலையுமே நைட்டு 2 மணினா எழுந்துக்க, இல்ல எத்தனை மணிக்கு எவ்வளவு வேலை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அவங்க என்ன பண்ண அவங்க ஆத்மா, அதாவது மாம்சத்துல எனக்கு சோர்வு இருக்குதுன்னே சொல்ல மாட்டாங்க. அவங்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதி ஓடுறதுனால மாம்சத்தை பலியாகி என் பிதாவின் சித்தம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்டவன். அவன் மனசை குளிர பண்ணணும், என் குடும்பத்தார நான் குளிர செய்யணும். அவங்க உள்ளத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறதுனால என் குடும்பத்தார தாகம் தீர்க்கப்படணும், என் சபையார் தாகம் தீர்க்கப்படணும், என்னுடைய கிராமத்தார் என்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறவங்க தாகம் தீர்க்கப்படணும்ன்றது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அவங்க இருதயத்துல சமாதான நதி புரண்டு ஓடும். ஜாதிகள் எல்லாம் இவங்க மகிமையை பார்ப்பாங்க. இவங்க தெய்வ பிறர், இவங்க தேவன். இவங்க 8ஆம் நாள் இவங்க 6 நாள் மனுஷன் வாழ்த்து 6 நாள் தான் இல்லையா? இவன் என்ன மனுஷன் மாதிரியே இல்லையே. இவன் 8ஆம் நாள் இவர்கள் விவேகிகளா இருக்கிறார்களே, நித்திய ஜீவனில் அல்லவா இவங்க வாழ்றாங்கன்றத ஜனங்க பார்ப்பாங்க. இவங்க இவ்வளவு பிரயாசப்படுறாங்களே. கர்த்தர் சொல்ல ஜீவ தண்ணி. அதான் பண்டிகை நாளாகிய பிரதான நாள் என்பது 8ஆம் நாள். நீ 8ஆம் நாளுக்குள்ள வந்துட்ட. இப்ப நீ நித்திய ஜீவனில் தான் இருக்கிற. இப்ப நீ மகிமை அடைஞ்சு மேல போய் பிதாவை சந்திப்ப. ஆக இந்த 8ஆம் நாள் இருக்கிறவங்க நியாயத்தீர்ப்புக்காக ஏங்கி கொண்டிருப்பார்கள், தாகமா இருப்பார்கள். என் பிதாவின் சித்தம், என் பிதாவின் சித்தம். அப்பா எப்பொழுது என்னை நியாயம் தீர்ப்பீர், எப்பொழுது என்னை என் மகனே என்று சொல்லி எக்கால சத்தம் என்னைக்கு துணிக்கும், பிரதான தூதனுடைய சத்தம் எப்பொழுது வரும், என் கர்த்தர் எப்போது ஆரவாரமாய், கர்த்தரே ஆரவாரமாய். அவ்வளவு சந்தோஷம் நம்மை மீட்கிறதுல. ஹல்லேலூயா சொல்லுவோமா? மாப்பிள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு. ஆனா மணமகள் தான் இன்னைக்கு
நொந்து நூடுல்ஸா? நொந்து எப்படி இருக்கிறோம்? நூடுல்ஸ் மாதிரி அதை பார்த்து பார்த்தா பிஞ்சு போய் கிடக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நமக்கு இப்படி நூடுல்ஸ் எல்லாம் மாறி எல்லாம் நல்லா திடமா இருப்போமாக. ஆமெனா? சந்தோஷமா இருக்க இல்லையா? ஆமென் சொல்லுங்க போல. அந்த ஜீவ தண்ணீர் நதிகள் அதுதான் பிரதான நாள். பண்டிகையின் கடைசி நாள் பிரதான நாள். அந்த பிரதான நாள், பிரதானம் என்னது? முதன்மை, ஃபர்ஸ்ட். அதுதான் 8ஆம் நாள். இந்த 8ஆம் நாளுக்குள்ளதான் சபை இருக்கிறது. அதனால உலகத்தை மாதிரி இருக்காது. நல்லா கவனிங்க. உலகத்தா மாதிரி வீடு, உலகத்தா மாதிரி படிப்பு, உலகத்தா மாதிரியான பணம், உலகத்தா மாதிரியான சாப்பாடு. நம்முடைய ஸ்டைல்லாம் வேற. இது தேவன் கொடுப்பது. ஏன்னா நம்முடைய உள்ளத்துல ஜீவத்தன் நதி புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அது நமக்கு சமாதானத்தை மாத்திரமே கொடுக்கும். இப்போ இங்க இப்ப கர்த்தர் இதை குறித்து சொல்லும் போது எப்பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுவார், எப்பொழுது இந்த பரிசுத்த அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். 39ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற எப்பொழுதுமே கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இரட்டையர்கள். அவங்களை பிரிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவ நீ விசுவாசிச்சுட்டுனாவே எங்க பரிசுத்த ஆவியில அசைவாடுதல் வந்துடும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் என்னென்ன விசுவாசிக்கணும்? தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். அவர் தேவன், அவர் தேவகுமாரன், சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் என் இரட்சகர், என் பாவத்தின் பரிகாரி அவர். நான் பாவியா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது என்ன அர்த்தம்? நான் பாவியா இருக்கிறேன், நான் பாவியா இருக்கிறேன் என்பதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. அப்படி விசுவாசிக்கும் போது அவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தாங்க சந்தோஷம் நமக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது தான் அந்த ஜீவ தண்ணீர் நதி புறப்பட்டு போகும். நம்முடைய மனசை சஞ்சலப்படுத்தவே படுத்தாது. சந்தோஷம் எல்லா சூழ்நிலையும். இந்த மாம்சத்துக்கான தேவைகளை கொடுத்த கவலையே இருக்காது. என்ன தேவனோடு கூட அவள் உறவு கொண்டபடியினாலே அந்த சந்தோஷமும் அன்பும் பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவனும் ஜீவனின் பலனுமா இருக்கிறார். அவர் தான் நமக்கு ஜீவன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தா தான் அன்புல பரிபூர்ணப்படுவதும், இந்த அன்புல பரிபூர்ணப்படுவது என்பது எல்லா சூழ்நிலையும் நம்ம சந்தோஷமா இருப்பது. இந்த சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் ஆவியில நிறைந்து பிதாவாகிய தேவனை நோக்கி பாருங்க. நியாயத்தீர்ப்பின் மேல ஒரு வாஞ்ச, நியாயத்தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமா இருக்கிறது. அதை நினைக்கும் போதே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். என் பிதா என்னை எப்போது என் மகனே என்று சொல்லி என்னை அழைப்பார். நீ நம்ம செக் பண்றோம், என்னை எங்க அப்பா ஏத்துக்குவாரா, எங்க அப்பா ஏத்துக்குவாரா, எங்க அப்பா ஏத்துக்கொள்ளுவா. அவன் பன்றியை மேய்க்கும் போது தான் உணர்வு வந்துச்சு, நான் எங்க அப்பா வீட்டுக்கு போவேன். நான் போய் என் தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன்னு சொல்லிடுவேன். ஆக மொத்தத்துல என்னை எங்க அப்பா ஏத்துக்கணும். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை எங்க அப்பா என் மகனே என்று சொல்லுவாரா? இதுதான் இந்த நியாய தீர்ப்புல தான் நம்முடைய ஜீவனே இருக்கிறது. ஆக கர்த்தர் மகிமை அடைந்தபடியினால், அவர் சிலுவையில் செத்தபடியினால், இந்த மகிமை அடைதல் என்பது சாவு. இயேசு கிறிஸ்து செத்தாதான் பரிசுத்த ஆவி என்று ஊற்றப்படுவார். ஏன்னா மாம்சம் பகை சிலுவையிலே சாகிறது. பகையை சிலுவையிலே கொன்றால்தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் ஆவியானவர். அவர் பரிசுத்தர். அவர் நமக்குள்ள எப்போதும் பரிசுத்தத்துக்கு நிறைய நடத்தி கொண்டு போவார். ஏன் மகிமைப்பட்டால் தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுவார் என்றால், இந்த நியாயப்பிரமாணத்துக்கு சாக வேண்டும். சிலுவையில செத்தால் தான் கிறிஸ்து, சிலுவையில செத்தால் தான் கிறிஸ்து எனக்காக சிலுவையில செத்தார். தேவன் சர்வ வல்லவர் என்று நாம் விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊற்றப்படுவார். ஆக நம்முடைய உள்ளத்தில் ஜீவ தண்ணீர்ல நதிகள் என்றென்றைக்கும் புறப்பட்டு நித்திய காலமாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருப்பார். நம்மை நித்தியத்துக்குள்ளே கொண்டு போய் பிதாவை நாம் முகமுகமாய் தரிசிக்கும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துவார். அதுக்குத்தான் இந்த இளைப்பாறுதல், அதுக்குத்தான் இந்த தேறுதல், அதுதான் இந்த தேற்றரவாளன். நம்மளோட முழங்கால் படியிட்டு நம்முடைய தேவனை மகிமைப்படுத்தலாம். அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய்